பயிற்சி 6.4 கொஸ்டின் நம்பர் 5ல் 3வது சப்டிவிஷன். இது ஒரு கோட்டின் சமன்பாடு, ரெண்டுமே ஒரு நேர்கோட்டின் சமன்பாடு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே பாருங்கள், நம்ம என்ன சொன்னால் எக்ஸு முன்னாடி கீழே வரக்கூடாது, அதே மாதிரி அது எக்ஸ் முன்னாடியும் வரக்கூடாது, ஒய் முன்னாடியும் வரக்கூடாது, இசட்டு ப்ளஸில் வரணும். அப்போ இதை எப்படி ஆல்ட்ரு பண்ணுற பாருங்கள். இங்கே எக்ஸ் போடணும், இந்த ரெண்டு கீழே எடுத்துகிட்டு வந்தால் x/2ன்னு எழுதக்கூடாது, ஏன்னா பின்னத்துக்கு கீழே பின்னம் இருந்தால் இந்த ரெண்டு மேலே போயிடுச்சுன்னா 2xன்னு வரும். ஸோ எக்ஸ் எழுதிட்டு இந்த ரெண்டு கீழே எழுதும்போது 1/2ன்னு எழுதணும். ஈக்குவல் அதே மாதிரி ஒய் அப்படியே இருக்கும், இந்த 3 கீழே வரும்போது 1/3 வரும். அப்போ தான் இந்த 3 மேலே போயிட்டு 3yன்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இசட் அப்படியே இருக்கணும், இது -1 மாதிரி அர்த்தம் இல்லையா, அதை அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்தால் -1. இப்போ எக்ஸ் முன்னாடி கீழே வந்து 1ன்னு இருக்குது, எல்லாமே பாசிட்டிவ் ப்ளஸில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கோட்டின் சமன்பாடு. இப்போ இதுக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் நம்ம என்னென்னு எழுதுகிறோம், பி வெக்டார் ஐஜேகே போட்டு எழுதணும். அடுத்து இங்கே வாங்க, எக்ஸ் மேலே இருக்கட்டும், இந்த 6 கீழே வந்தால் 1/6 ஈக்குவல் டு நமக்கு இது ப்ளஸில் வரணும், இதுவும் ப்ளஸில் வரணும். ஒய் அப்படி இருக்கணும், இந்த மைனஸை -1ன்னு கீழே எடுத்துகிட்டு வந்து எழுதுகிறோம். இங்கே இசட் அப்படியே இருக்கும், இந்த -4 கீழே -1/4. இது 3 யார், டி வெக்டார். இப்போ பி டாட் டி கண்டுபிடிங்க. இந்த மாடுலஸ் டெட் பி டெட் டி கண்டுபிடிக்க தேவையில்லை, ஏன்னா இந்த பி டாட் டியோட ஆன்சரு 0ன்னு வந்துருச்சா. இப்போ 0 கீழே எது போட்டாலும் என்ன வரப்போகுது, 0. இப்போது காஸ்க்கு எந்த டிகிரிக்கு 0 வரும் போட்டிருக்கோம், காஸ் 90 வந்து 0. 90 எப்படி எழுதலாம், π/2. ஸோ தீட்டா = π/2. குறுங்கோணம்னு கேட்பாங்க, அப்போ இந்த ஃபார்முலா படித்து வச்சுக்கணும். ரெண்டு வெக்டாருக்கும் டாட் கண்டுபிடிக்கணும், அப்புறம் டெட்டு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான்.